தக்கோலத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் ஆண்டு விழாவில் வீரர்கள் சாகசம் செய்து அசத்திய நிலையில் இதில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பிக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு விழா நேற்று கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள ராஜாதித்ய சோழன் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்க வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மத்திய அமைச்சர் அமித்ஷா, CISF தலைமை இயக்குநர் ராஜ்வீந்தர் சிங் ஆகியோர் திறந்த ஜீப்பில் சென்று வீரர்களின் படைப்பிரிவுகளை பார்வையிட்டனர். வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அமித்ஷா ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தீவிரவாத தாக்குதல் தடுப்பு சாகசத்தை வீரர்கள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டி அசத்தினர். மேலும் மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டுகளை கண்டறிவது, அதனை பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்வது உள்ளிட்டவற்றையும் வீரர்கள் செய்து காட்டினர். अपनी पोजीशन ले रही है, घटना स्थल पर पहुंच रहे हैं. चर्चा होने पर इंसिडेंट कमांडर ने एक्टिव शूटिंग की स्थिति भांपकर நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, சோழ வம்சத்தின் சிறந்த வீரரும் வீரமிக்க மன்னருமான ஆதித்ய சோழனின் நினைவாக CISF தக்கோலம் பயிற்சி மையத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். इस प्रशिक्षण केंद्र का नाम चोल वंश के महान योद्धा राजादित्य चोल के नाम से करते हुए मैं बहुत आनंदित और उत्साहित हूं. தொடர்ந்து பேசிய அவர், ஒவ்வொரு மாநில மொழிக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் அரசாக மோடி அரசு இருப்பதாக தெரிவித்தார். பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பை தமிழில் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். मेरा आग्रह है तमिलनाडु के मुख्यमंत्री को कि तमिलनाडु में भी तमिल भाषा में मेडिकल और इंजीनियरिंग का एजुकेशन शुरू किया जाए, शीघ्र किया जाए. और मैं मानता हूं इससे न केवल अपनी मातृभाषा मजबूत होगी और तमिल माध्यम में पढ़े हुए बच्चों को आगे पर समान अवसर मिलेंगे. மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை தொடர்ந்து எதிர்த்து வரும் தமிழ்நாடு அரசு தாய்மொழி தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையையே பின்பற்றப்படும் என்று தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இந்த கருத்து விவாத பொருளாகியுள்ளது. இதுகுறித்து வேலூரில் செய்தியாளர்களின் கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்தார். தமிழ்ல கொண்டாடுறது யாருக்கு மறுப்பு கிடையாது. கொண்டு வருவோம், நல்லதான் கொண்டு வருவோம், தமிழ் தான் கொண்டு வருவோம் எல்லாம் ஒரு காலத்துல. அதே சமயம் பொறியியல் படிப்புகளை தமிழில் கற்பிப்பது சிரமம் என்றும், அறிவியல் சார்ந்த சொற்களை பிராந்திய மொழிகளில் வரையறுப்பது கடினம் என்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார்.